சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அரியாலை கழிவு முகாமைத்துவ நிலைய விவகாரம் வெளியான மற்றொரு அறிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியிடம் 5 மணி நேர வாக்குமூலம் பதிவு. மன்னாரில் கனிம அகழ்வை தடுக்க கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு, நீதிமன்றின் உத்தரவு. கோட்டாவின் பாரிய வீடு அரசாங்க வசமானது, கையகப்படுத்தியது சிஐடி. சபாநாயகர் கூறிய பொய், ஏமாற்றப்பட்ட நாடாளுமன்றம், ஆதாரங்களை அடுக்கும் உதயகம்மன் வில. யாழ்ப்பாணத்தின் பிரபல கால்பந்தாட்ட வீரர் செம்மணி கோர விபத்தில் உயிரிழப்பு. நாளைய தினம் வெளியாகப் போகும் அறிவிப்பு, எதிர்பார்ப்பில் மக்கள். மீண்டும் ஆரம்பமாக போகும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள். யாழ்ப்பாணம் காரநகரைச் சேர்ந்த குடும்ப பெண் சங்கப்பட்டியில் படுகொலை. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இப்படிப்பட்டவர், சரத் பொன்சேகா தெரிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் பல உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவிப்பதோடு அரியாலை மக்களின் போராட்ட வடிவத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ற கோணத்தில் சிறுமைப்படுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக அரியாலை பசுமை இயக்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை காரைமுனங்கு கழிவு முகாமைத்துவ நிலையம் தொடர்பில் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் வெளியிட்ட ஊடக அறிக்கை தொடர்பில் அரியாலை பசுமை இயக்கத்தின் வெளியிட்டுள்ள பதில் அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியாலை மக்கள் திண்ம கழிவகற்றல் நிலையம் தொடர்பில் இதுவரை அமைதியாக இருந்தார்கள் என்றும் தற்போது அரசியல் காரணங்களுக்காக நித்திரையில் இருந்து திடீரென்று எழும்பியுள்ளார்கள் என்றும் சித்தரிக்க முயல்கிறீர்கள். நல்லூர் பிரதேச சபையால் அரியாலை காரைமுனங்கில் குப்பை கொட்டுகின்ற வேலை திட்டம் முதன்முதலாக 2021 கொரோனா பெருந்தொற்றின் போது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது எமது மக்கள், இளைஞர்கள் கொரோனா அச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாமல் குறித்த செயல் திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதன் மூலம் குறித்த வேலை திட்டத்தை நிறுத்தினர். இன்று அரியாலை மக்கள் எவ்வித எதிர்ப்பையும் வெளிப்படுத்தவில்லை என்று கூறுகின்ற நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் அன்றும் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளராக இருந்தார் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுவது அவசியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழுவுக்கு சென்றுள்ளார். அதன்போது அவரிடம் 5 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. வாக்குமூலம் வழங்கிய பிற்பாடு பிற்பகல் 2 மணிக்கு அவர் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறினார். 15 ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனத்தில் நடைபெற்ற மோசடி தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. மன்னார் தீவில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் அகழ்வு செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு ஒன்றை பரிசீலனை செய்வதற்கு எதிர்வரும் பிப்ரவரி 10 அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சுற்றுச்சூழல் நீதி மையம், மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை சந்தியாக மார்க்கஸ் உள்ளிட்ட குழுவினரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நேற்று பிரதம நீதியரசர் பிரித்தி பத்மன் சூரசேன மற்றும் சம்பத் அபேகோ நாயகர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது. அதன்பொழுது குறித்த மனுவை உறுதிப்படுத்துவதற்காக பிப்ரவரி 10 அழைக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மனுவில் பிரதிவாதிகளாக புவிச்சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கங்கள் பணியகம், அதன் பணிப்பாளர் நாயகம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம், மன்னார் பிரதேச செயலாளர், மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கதிர்காமம் மெனிக் நதிக்கரையில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வைத்திருந்த வீடொன்று நீதிமன்ற உத்தரவின் பேரில் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அந்த சொத்தை அரசாங்க சொத்தாக கையப்படுத்தியுள்ளது. தொடர்புடைய நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து மொன்றாகலை மாவட்ட நீர்ப்பாசன பணிப்பாளர் அப்துல் ஜஃபார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை பொறுப்பேற்க நடவடிக்கை எடுத்துள்ளார். மெனிக் நதி வனப்பகுதியில் உள்ள நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான நிலத்தில் கட்டப்பட்ட கோட்டாவின் இந்த வீடு தொடர்பாக சிறிது காலம் விசாரணை நடைபெற்று வந்தது. இது தொடர்பில் கதிர்காம பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அசோக விக்ரமசிங்கவும் முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி கதிர்காம பிரதேச சபையால் வழங்கப்பட்ட ஒப்புதலின் சட்டப்பூர்வ தன்மை கேள்விக்குறியாக இருந்த நிலையில் இந்த வீடு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் 3வது பிரஜையும் நாடாளுமன்றத்தின் பிரதானியுமான சபாநாயகர் பொய்கூறி நாடாளுமன்றத்தை ஏமாற்றியுள்ளதாக பிவித்திரகல உரிமையின் தலைவர் உதயகம்மன் பில தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜேசகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என சட்ட அதிபர் திணைக்களமும் நாடாளுமன்ற செயலாளர் சபையும் பரிந்துரைத்ததாக சபாநாயகர் கூறியது
முற்றிலும் பொய்யாகும் என உதய கம்மன்பில குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், நாட்டின் 3வது பிரஜையும் நாடாளுமன்றின் பிரதானியுமான சபாநாயகர் பொய் கூறி நாடாளுமன்றத்தை ஏமாற்றுகிறார். நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள சபாநாயகர் இவ்வாறு நாடாளுமன்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை சீரழித்து வருகிறார் என்றும் அவர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை தொடர்பில் எதிர்க்கட்சியால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர தொடர்பில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண செம்மணி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் உடுத்துறை பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் விளையாட்டுக் கழக வீரரும் சிறந்த உதைபந்தாட்ட நடுவருமான ஜூட் வயது 27 என்பவரே உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் சடலம் தற்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணங்களை அதிகரிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் பொது பயன்பாட்டு ஆணையத்தின் முடிவு நாளை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை 6.8% அதிகரிப்பதற்கான இலங்கை மின்சார சபையின் முன்மொழிவு பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொது பயன்பாட்டு ஆணையமும் ஒரு பொது ஆலோசனையை நடத்தியது. அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்ட பிறகு மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பான அறிவிப்பு நாளை வெளிவர உள்ளது. மேலும் IMFின் தாக்கம் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்களில் தவிர்க்க முடியாத அதிகரிப்புக்கு அதிக இடம் இருப்பதாக சில நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். புதிய மின்சார கட்டண திருத்தத்தின்படி மின்சார கட்டணத்தில் அதிகரிப்பு இருக்காது என்று தான் நம்புவதாகவும், அரசாங்கம் எந்த வகையிலும் மின்சார கட்டணத்தை அதிகரித்தால் வீதியில் இறங்கி போராடுவேன் என்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுதி அகழ்வு பணிக்கு அமைச்சால் நிதி வழங்கப்பட்டும் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் மழை காரணமாக தாமதிக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு நேற்று காலை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கின் பின்னர் நீதவான் உள்ளிட்ட குழுவினர் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி பகுதியை பார்வையிட்டனர். அதன்போது அந்த இடம் ஒரு களிமண் தரையாக காணப்பட்டது. தொடர்ச்சியாக மழை பெய்யுமாக இருந்தால் அந்த இடத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொள்வது சிரமம் என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த வழக்கு மீண்டும் திறந்த நீதிமன்றத்தில் எதிர்வரும் நவம்பர் 3ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய 2 குழந்தைகளின் தாயே சங்கப்பட்டி பாலத்தின் அடியில் நேற்று படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரின் சடல் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் முல்லையில் உடல் கூராய்வுக்குட்படுத்தப்பட்ட நிலையில் அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டமை தெரிய வந்தது. பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு அவர் கடலில் வீசப்பட்டார். அவரின் நுரையீரலுக்குள் நீர் புகுந்து மூச்சு திணறலால் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் வீட்டை விட்டு புறப்படும் போது 10 பவுன் நகை அணிந்ததாகவும் சடலத்தில் நகைகள் காணப்படவில்லை என்றும் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டை விட்டு புறப்படும் போது தன்னுடைய நண்பியுடன் வவுனியா செல்வதாக கூறியிருந்தார். இன்னும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையின்படி அந்த பெண் தன்னுடைய கணவரிடம் கூறிய நபர்களுடன் சென்றதாக தெரிய வரவில்லை. அந்த பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளானதாக செய்திகள் வெளியான போதும் உடற்கூறாய்வில் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என பூநகரி காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீது எனக்கு தனி மரியாதை உண்டு என முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். பிரபாகரன் தமது எதிரணியாக இருந்தாலும் தப்பி ஓடாமல் இறுதி வரை சமரிட்டார். அதற்குரிய கௌரவத்தை அவருக்கு நான் வழங்கி வருகிறேன். போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடாமல் இறுதி வரை அவர் எங்களோடு போரிட்டார். எனவே இந்த விடயத்துக்காக முன்னாள் இராணுவ தளபதி என்ற அடிப்படையில் பிரபாகரன் மீது எனக்கு எப்போதும் தனியான மரியாதை இருப்பதாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.